இப்போ ஓட்டு வந்து எல்லாத்துக்கும் கடமை, அதை வந்து போட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும். அதை வந்து யோசிச்சு தான் போடணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஏடிஎம்கே போட சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கே போடக்கூடாது. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களும் நம்ம வந்து யோசிச்சு தான் போடணும். யார் யாருக்கு ஓட்டு போடணும், அவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சு தான் போடணும். நான் வந்து ஓட்டு போடுறது வந்து டிவிக்கு தான் போடுவேன். டிவிக்கே தான் நம்பிக்கை இருக்கேன் போடலான்னு. அப்போ அது இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு வேறு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் டிவிக்கு தான் போடுவேன், உறுதியாக இருக்கேன். நீ வந்து வீட்டுல இருக்கவங்களா சொல்றாங்க அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றல. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் உனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு நம்ம நம்புவோம். அப்ப இந்த விஷயத்துல நீ ஏன் வந்து நான் தனித்துவமா தான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற? எதனால வந்து ஒரு புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற? அவங்க வந்து அவங்க அப்படியே இருந்து பழகிட்டாங்க. இப்ப அம்மாங்களா பார்த்தாங்கன்னா எம்ஜிஆர் தான். இப்ப பாட்டிங்கெல்லாம் வந்து எல்லா இடத்துல இருந்து எம்ஜிஆர் தான் சொல்றாங்க. ஆனால் அவங்களும் அப்படியே ஏடிஎம் கேக் போட்டுன்னு சொல்றாங்க. பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் இப்போ தான் பண்றாங்க. ஆனால் பாதி ஸ்கீம் வந்து வரமாட்டேங்குது பாதி பேர்த்துக்கு. அதுவும் வரணும், அதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு தலைவர் வரணுக்கா 2026. அதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓட்டு ஐடி அப்ளை பண்ணணும். இங்கேயே பாதியில் ஓட்டு ஐடி அப்ளை பண்ணாம தான் இருக்காங்க. அதை அப்ளை பண்ணால் ஓட்டு போடலாம்க்கா. இது வரைக்கும் பண்ணாதவங்க இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வீட்டில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி அதான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஓட் லிஸ்ட் வந்ததுல இருந்து அவங்க என்ன ஓட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே இந்த மாதிரி பல கட்சிகளுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வர புதுசாக கட்சி வரவங்களுக்குலாம் நம்ம ஓட் சான்ஸ் கொடுத்தாதானே அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ வீட்டில் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஓட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்துட்டு சிஎம்மா இருக்காங்க. ஆனால் இந்த 5 வருஷமும் அவங்க நமக்கு என்ன பண்ணலை, என்ன பண்ணியிருக்காங்க. நீங்க வந்துட்டு இப்ப புதுசா வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அதனால நீங்க ஓட் பண்றது வந்துட்டு நல்லா யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்கு, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதனால நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஓட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஓட் பண்ணும்போது நீங்க யாரு கரெக்டா பண்ணணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணல என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதனால வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லும் போது நம்ம கவனிச்சு அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க. இப்ப டிஎம்கே வந்துட்டாங்களா, இப்ப அவங்க அரசியல் இருக்காங்க. இந்த 5 வருஷமா அவங்க சொன்ன மாதிரி தான் இப்ப எல்லாருமே நான் 5 வருஷமா கவனிக்காம இது பண்றோம் அது பண்றோம் இந்த ஒரு வருஷத்துல வந்து எல்லாம் கவனிக்கிறாங்க இல்லையா. சோ அதனால நம்ம இப்ப இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் போது நம்ம எது பண்ணுவாங்க நம்ம யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா நம்ம எலெக்ஷன் வந்துட்டு கரெக்டா நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஎம் நல்லவரா கிடைப்பாங்க. அதனால இப்ப வரவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவ்வளவு.